மூன்றாவது வார்த்தையாக சிலுவையிலே இயேசு பேசுகிற மூன்றாவது வார்த்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். வாசிக்க. அப்பொழுது இயேசு தாயையும் அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று சொன்னார். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து மற்ற குருடர்களை பார்வையை செய்தார், சப்பானியை எழும்ப செய்தார், பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பிறவி குருடனை சுகமாக்கினார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். குஷ்டரோகி அவர்கள் சொல்லும் போது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னார். எனக்கு சுத்தமாகும், சித்தம் கொண்டு நீ சுத்தமாக என்று சொன்னார். அற்புதங்கள் அடையாளங்களை செய்த தேவன் சிலுவையிலே ஒரு தாயுடைய அன்பை மாத்திரம் விட்டுவிடவில்லை. தாயுடைய அன்பை என்ன செய்யல, அவர் விட்டுவிடவில்லை. பாருங்களேன், தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்பது ஒரு பிரதான ஒரு கட்டளையாய் இருக்கிறது. அந்த தாய் தகப்பனை அந்த கட்டளைகளுக்கு மீறாமல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மூன்றாவது கடமையை அவர் செய்கிறார். தாயுடைய ஏக்கம், தாயுடைய வேதனை, தன்னுடைய 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு தாயுடைய வேதனை எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுமா? நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அவளை குழந்தையோடு அவன் புறக்கணித்து விட்டான். ஆகார் நினைத்தார், என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் ஒரு ஆபிரகாமை கொடுத்தது பெரிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிமித்தம் நான் வாழ்வேன், பெரிய ஒரு மேன்மையாய் அடையப்படுறேன் என்று சொல்லி ஐஸ்வர்யவானுடைய மனைவியாக கெம்பிரித்து இருந்தால் அவருக்கு ஒரு குழந்தை வந்தது. ஆனால் அங்கே குழந்தையோடு கை குழந்தையோடு அவனை புறக்கணித்த நிலைமையிலே அவர் வனாந்தரத்திலே அவர் கொண்டிருந்த தண்ணீரையும் திராட்சை ரசத்தையும் தீர்ந்து வர நிலையிலே தன் குழந்தை அப்படியே துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது. மரண அவதைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே அந்த தாய், என் மகன் இந்த வேதனையை துடித்துக் கொண்டு ஒவ்வொரு நேரமும் அது சாக போகிற அந்த நிலையை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி அவள் அங்கலாய்த்து பயந்து வேதனைப்பட்டு கல்லெறியும் தூரத்திலே அவள் போய் நின்று அவள் பரிதைத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். இனி எனக்கு ஆபிரகாமை நம்பினது வேஸ்ட், ஆனால் இனி நான் யாரை நம்பணும்? என் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நம்பினான். ஆபிரகாம் நம்பினான், ஆண்டவரை நோக்கி பார்த்தான். என் குழந்தைக்காக ஆண்டவரே உடைய இரக்கத்தை செய்ய என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதார். ஆனால் ஒரு தாயுடைய அன்பு அங்கே வெளிப்பட்டது நிமித்தம் அந்த தாயின் அன்பை புரிந்து கொண்டு ஆண்டவர் அங்கே இறங்கி அங்கே ஒரு ஊற்றை உண்டாக்கினார், ஒரு தண்ணீர் ஊற்றை உண்டாக்கினார். இன்னைக்கு வரைக்கும் அது ஜம்ஜம் ஊற்றாக இன்னைக்கு முஸ்லிம்களும் ஒரு பெரிய ஒரு பிரதானமான புண்ணிய ஸ்தலமாக இருக்கிறது. காரணம், ஒரு தாயுடைய அன்பு, ஒரு பிள்ளைக்காக எவ்வளவு பரிந்து பேசக்கூடிய அன்பு. அந்த தாயிலும் மேலான ஒரு அன்பு தான் இயேசுவின் அன்பு. அந்த தாயின் அன்பை புரிந்து கொண்டவர், தாயின் அன்பை தன்னுடைய ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் அந்த மரண நேரத்திலும் அவர் புரிந்து கொண்டு அவர் சொல்கிறார், பெற்றோர்களை கனப்படுகிறார். யாத்ராமம் 20:12 சொல்கிறது, தன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படியாக உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நியாய பிரமாணம் சொல்கிறீர்களே, நியாய பிரமாணத்தின்படியே ஒரு தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். ஆனால் சிலுவையிலே அவர் விட்டுவிடவில்லை. ஆனால் சிலுவையை கடைசி நேரத்திலும் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கிறார். நீங்களும் நானும் தாயும் தகப்பனை கனம் பண்ணுகிறோமா? கடைசி நேரங்களிலே நாம் இந்த ஓடுகிற ஓட்டத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? இயேசு கிறிஸ்து தாயை கனம் பண்ணுகிறவராய் தாயை தனித்து விடவில்லை. அவர் தாயோடு என்ன செய்கிறாரா? அவர் உணர்வை புரிந்து கொண்டு வேதம் அழகாக சொல்கிறது, தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அப்படி அவ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். தாயை காட்டிலும் ஒரு மேன்மையான அன்பு தான் இயேசுவின் அன்பு. ஆமென் சொல்லுமா?
உபாகம் 5:16 சொல்கிறது, ஒரு தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல நீ நீடித்த நாட்களாய் நீ இருக்கணும்னா கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே என்ன செய்யணுமா? அந்த கற்பனைகளை கை கொள்ளணும். என்ன கற்பனை? உன் தகப்பனும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். தகப்பன் தாயும் கனம் பண்ண வேண்டும். எபேசியர் 6:2-3 சொல்கிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படியாக உனக்கு நன்மை வேணுமா? உன் ஆயுசு நாட்கள் வேணுமா? உன் தாயும் தகப்பனை கனம் பண்ணுவாக என்பது வாக்குத்தத்தத்தின் முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்கிறார். தாயும் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 15:4 சொல்கிறது, உன் தாயையும் தகப்பனையும் எனது கனம் பண்ணுவாங்க என்றும் தகப்பனையாவது தாயையும் நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்பித்திருக்கிறார். தாயும் தகப்பனை நிந்திக்கிறவர்களாக நாம் இல்லாதபடிக்கு அவர்களை கனம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும். இந்த பூமியிலே சின்ன சின்ன காரியங்களை நாம் என்ன செய்வதற்கு நாம் கடமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 19:19 சொல்கிறது, தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கட்டளையாய் இருக்கிறது. லேவியாம் புஸ்தகம் 20:9 சொல்கிறது, தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் சபிக்கவே கூடாது. ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்படி தாயும் தகப்பனையும் 10 மாதம் பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய் தகப்பனையும் சபிக்கிறவர்களாய் நான் இருந்தால் என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். உபாகம் 27:16 சொல்றது, தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கிறவன் பாருங்களேன், ஜனத்தில் இல்லாதபடிக்கு என்ன செய்வாங்களாம்? அறுப்புண்டு போவார்கள். தன்னுடைய தாயும் தகப்பனை கனம் பண்ணுவது எவ்வளவு ஒரு பெரிய மகிமை உள்ள காரியமாக இருக்கிறது. யாத்ராமம் அது ஸ்தோத்திரம். யாத்ராமம் 21:15 சொல்கிறது, பாருங்களேன், சபிக்க கூடாது. 15 சொல்கிறது, தகப்பன் தாயும் அடிக்கிறவன் அவன் நிச்சயம் கொலை செய்யப்படணும், அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:22 சொல்கிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாய் இருக்கும்போது அவனை அசட்டை பண்ணாத. அதான் இயேசு கிறிஸ்து அதை உணர்ந்து சத்தியத்தை அறிந்து அந்த நியாய பிரமாணங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? மார்க் 7:10 அந்த 13 வரைக்கும் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணி அவரை நிந்திக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த பூமியில இருக்கவே முடியாது. ஆதியாகமம் 47:12 சொல்கிறது, யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரையும் தன் குடும்பத்தாரையும் அவர் குடும்பத்தாரையும் என்ன செய்தானா? நேசித்தான். அவனை கொலை செய்ய நினைச்சு அவனை கொலை செய்யாம கடைசி நேரத்தில் விட்டுட்டாங்க. ஆனா பஞ்ச காலத்திலே அவன் தேவனுக்கு பயந்தது நிமித்தம் அவர்களை நேசித்தான். அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை ஆதரித்தான். நாம் ஆதரிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நீதிமொழிகள் ஸ்தோத்திரம் 1:8 சொல்கிறது, என் மகனே தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை நீ தள்ளாத. நீதிமொழிகள் 6:20 தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், தாயின் போதகத்தை என்ன செய்ய தள்ளாத. லேவியம் 19:3 சொல்கிறது, உங்களில் அவன் தன் தாயின் தகப்பன் தாய்க்கு தன் தகப்பனுக்கு பயந்திருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 30:17 சொல்கிறது, தகப்பனை பரிகாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற அவனை நதியின் காகங்கள் கண்களை பிடுங்கி போடும் என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாயின் அன்பை உணர்த்துகிறார். தாயின் தகப்பனை கனப்படுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அநேகர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க தேனிக்கு போற வழியிலே அநேக தாயும் தகப்பன் நல்ல சம்பாதித்து பையன்களை நிறைய பெரிய லெவல்ல போஸ்ட்ல கொண்டு வந்த அந்த குடும்பத்தினர் இருக்கிற ஒரு நல்ல டீச்சர்ஸ் வாத்தியார்கள் எல்லாருமே என்ன செய்றாங்க? முதிர் வயதில் அவர்களை கவனிக்க முடியாது, நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது என்று சொல்லி முதியோர் இல்லத்தை சேர்த்து விடுகிறார்கள். நாம் அப்படி புறக்கணிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவர்களாக நீ இருக்கும்போது அந்த கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி கனம் பண்ணினான், கடைசி நேரத்தில் எந்த காரியமெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனையும் நம்முடைய வாழ்க்கையில ஆசை நாட்கள் பெருகவும் ஆண்டவர் உதவி செய்வார். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீங்களும் நானும் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுமானால் அது ஸ்தோத்திரம் நம்முடைய ஆயுசு நாட்கள் ஆண்டவர் பெருக பண்ணுவான். கர்த்தாவே, இந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே நான் தாயும் தகப்பனை கனம் பண்ணுகிறவனாய் ஆண்டவரே என்னை மாற்றுங்க என்று சொல்லி எத்தனை பேர் சொன்னீங்க? அத்தனை நபர்களுக்கும் ஆயுசு நாட்களை பெருக பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.